கட்டாரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில் வசிக்கின்ற மக்களை வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கட்டார் காவல்துறை அறிவித்திருக்கிறது. டோஹாவில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில் வசிக்கின்ற குடியிருப்பாளர்கள் மக்கள் இவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் பாதுகாப்பு கருதி அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி கட்டார் உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கின்றது. இப்படி வெளியேறுகின்ற மக்களுக்கான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். சிலர் அருகிலுள்ள மெட்ரோ கட்டிடத்துக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கட்டார் நாட்டுடைய உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது. கட்டார் உள்துறை அமைச்சரிடம் ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா அந்த பகுதியில் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு கூற முடியாது, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா என்று. இருந்தாலும் மக்களுடைய பாதுகாப்பு முக்கியமானது. இதனால அந்த அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில் இருக்கின்ற மக்களை நாங்கள் வெளியேற்றுகின்றோம் என்று கட்டார் உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது. அமைதியான முறையில் மக்கள் வெளியேறி அறிவுறுத்தப்பட்ட இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கட்டார் உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க மக்களை உடனடியாக வெளியேறுமாறும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க அமெரிக்க குடிமக்களுக்கு. அமெரிக்கா அப்படிங்கிற செய்தி தான் மத்திய கிழக்குல இன்றைக்கு மக்கள் மத்தியில் பரபரப்பா பேசப்படுற செய்திகளும் ஒன்றாகவும் இருக்கிறது. இந்த செய்தி அங்க இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில, குறிப்பாக இந்த தூதரகம் கட்டார் டோஹாவில் தான் இருக்கிறது. அதுக்கு அருகில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பு கருதி கட்டார் அரசாங்கம் என்ன சொல்கிறது அதன்படி நடக்குமாறு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கட்டாரில் வசிக்கின்ற மக்களுக்கு உதவியாக இருக்கும்.